பிரைஸ் தி லார்ட். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும், உன் அடிமை பெண்ணையும் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக. 7ஆம் நாள் நமக்கு தேவனை ஆராதிக்கக்கூடிய நாள். வேதம் சொல்லியிருக்கிறது, 6 நாள் நீ வேலை செய்ய வேண்டுமா. 6 நாள் நம்ம வேலை செய்ய நேரத்தில் நாம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. வேலைக்கு போகிறனால நம்ம வேலைக்கு போய் நேரத்தை வீணடிக்காம நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்ம பிரயோஜனமாக இருக்கணுமா. வேதம் சொல்லியிருக்கிறது, உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஃபார் எவ்ரி திங் தே ஷுட் பி இன் ரெஸ்ட். இன்றைக்கு ஆடு மாடு மிருக ஜீவன்கள், இன்றைக்கு விவசாயம் அந்த நாட்களில் பார்க்கும்போது விவசாயமே நம்முடைய நாட்டினுடைய முதுகெலும்பு வாழ்வாதாரமாக இருந்தது. இன்றைக்கு தொழிற்சாலைகள் இன்றைக்கு பார்க்கும்போது, இன்றைக்கு காலங்கள் மாறும்போது விவசாயம் குறைந்து இன்றைக்கு தொழில் வளங்களிலே இன்றைக்கு பிஸி ஆகிட்டாங்க. ஆனாலும் கூட இங்கே வேதம் சொல்லியிருக்கிறது, உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறுதுவும். அப்படி என்றால் நம்ம சுற்றி இருக்கிற மிருக ஜீவன்கள் கூட ஆண்டவர் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்றார். இன்னைக்கு நாம நினைக்கிறோம், சில நேரத்துல எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உங்க வீட்டுல சர்வெண்ட் இருந்தாங்கன்னா, ஒருவேளை உங்களுக்குன்னு நீங்கள் தொழில் நிறுவனம் நடத்திருப்பீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கணும். போய் ஆண்டவரை சந்திப்பதற்கு இளைப்பாறும்படி மிருக ஜீவன்களுக்கும் தேவன் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அப்பதான் அவருடைய ஈல்டு மறுநாள் இன்னும் நல்லா அதிகமா ப்ரொடக்டிவா இருக்கும்னு சொல்லி, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, அந்த ஒரு நாள் தேவ சமூகத்துல நம்முடைய ஆத்மா, அவர் இன்னர் சோல், அது தேவனுக்குள்ள நிரம்பும் போது நம்முடைய மனம் அமைதி பெறுகிறது. நம்முடைய எல்லா விதமான கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் இறக்கி வைக்கப்படுகிறது. நம்முடைய மனதின் அழுத்தங்கள், சரீரத்தினுடைய எல்லா வேதனைகள் எல்லாம் 7ஆம் நாள் கர்த்தருக்கென்று போறோம் பாருங்க, அங்க ஜீவனுள்ள வார்த்தை வருகிறது. அங்க தேவ பிரசன்னத்துல விடுதலை கிடைக்கிறது. அங்க கர்த்தருடைய வார்த்தையாகிய மன்னா நமக்கு கிடைக்கிறது. இவைகள் எல்லாம் உள்ளான ஆத்துமாவில நாம் பலனடைந்து ஆவியில மறுபடியும் நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். 6 நாள் பல சஞ்சலம், வேலைக்கு போனா பல டென்ஷன் இருக்கும். போற இடத்துல நமக்கு விரோதமா எழும்புறவன், நமக்கு எதிர்ப்பா பேசுறவன், நமக்கு வஞ்சகமாய் நினைக்கிறவன், பல மன அழுத்தங்கள் குடும்பத்தினால, உறவுகளால, இன்றைக்கு தேவைகளால, கடன்களால, இன்றைக்கு நம்ம எடுத்த வேலைகளில் வரக்கூடிய சச்சரவுகள், பல பிரச்சனைங்க. மனுஷனுக்கு 1000 பிரச்சனை வானானா கூட தேடி வருது. இதெல்லாம் எங்க போய் நம்ம தீர்க்க முடியும்? ஆனால் தேவ சமூகத்துல வரும்போது கர்த்தர் தீர்க்கமாய் நம்மோடு பேசுவார். அவர் சமூகத்துல நம்ம இறக்கி வைத்து விட்டு அவர் கொடுக்கின்ற வார்த்தையை பெற்றுக்கொண்டு போகும்போது கர்த்தர் எல்லாமே நமக்கு பலனுள்ள ஒரு நாட்களை கர்த்தர் கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லியிருக்கிறது, நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாய் இருங்கள். அப்படி என்றால் கவனமாய் இருங்கன்னு சொல்றார். ரொம்ப சீரியஸா எடுத்துக்குங்கன்னு சொல்றார். தேவ சமூகத்துல நாமும் கூட 7ஆம் நாளிலே தேவ சமூகத்துல நாம் தேவனை பற்றி கொண்டு ஓய்ந்திருப்போம். நம்மை சுற்றி இருக்கிறவைகளுக்கும் ஓய்வை கொடுப்போம். தேவன் அங்கு கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இந்த நாள் இந்த வார்த்தையின்படி நம்ம ஒப்பு கொடுப்போமா. நல்ல பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உங்க மகிமை, உங்க கிருபை, உங்க பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறேன். சமாதானத்தால் நிரப்புங்க, கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.